ஹாய், வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே வேணும் இல்லையா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ அது நல்லா வளரணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்பயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாகவும் இருக்கும், நல்லாவும் செடிகள் வளர்ந்து வரும். ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செடி நல்லா உங்களுக்கு பசுமையாக நல்லா தழைஞ்சு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களுக்கு சம்மர் ஹாலிடே அப்படின்றனால வீட்டில் கொஞ்சம் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரியே இருந்தது. பசங்களுக்கு லீவ் விட்டாலே நம்ம அடிக்கடி எங்கேயாவது ஊருக்கு போவோம், அப்புறம் வெளியில் போகிறது இந்த மாதிரி தானே இருக்கும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் செடியெல்லாம் தண்ணி விட முடியாமல் கொஞ்சம் வாடி போய் ரொம்பவே இதாக இருந்தது. இந்த பசங்களுக்கு லீவு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த செடிக்கெல்லாம் தண்ணி நல்லாவே விட முடியலை. அதுவும் போக நாங்கள் இடையில ஊருக்கு போனனால 2-3 நாள் விட்டு விட்டு இந்த மாதிரி தான் தண்ணி விடுற மாதிரி இருந்தது. செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போய் காஞ்சி போய் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருக்குமே செடி வளர்க்குறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். செடி வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த செடிகளை நல்லா தழைஞ்சு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த இலைகள், காஞ்சி போனது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அதெல்லாம் பறித்து கீழே போட்டுறணும். அப்புறம் இந்த பூச்சி கடித்த மாதிரியெல்லாம் இருக்கும், ஓட்டையாக நிறைய இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி கடித்து நிறைய இலைகளில் அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அடிக்கடி அந்த செடிகளில் நம்ம பறித்து விட்டுட்டோம் அப்படின்னா மித்த இலைகளை அந்த பூச்சி கடிக்காமல் இருக்கும். செடி வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நல்லா பராமரிப்பாக பார்க்குறோமோ அந்தளவுக்கு அது நல்லாவே தழைஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இடையில இருக்க அந்த குச்சி, காஞ்சி போன இலை இதெல்லாம் பிடுங்கி விட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம லீவு விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள கூட யோசிக்க வேண்டியதில்லை. அதாவது அவங்க கூட டயத்துக்கு எங்கேயோ ஒரு பக்கம் போய் சாப்பிட்டுக்குவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்க செடிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் தண்ணி விடலை அப்படின்னாலும் அது ரொம்பவே காஞ்சி போய் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். அதுவும் இந்த நித்திய கல்யாணி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே தண்ணி விட்டால் மட்டும்தான் அதில் பூக்கள் நல்லா பூக்கும். இந்த நித்திய கல்யாணி பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும், வீட்டு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செடிக்கெல்லாம் டெய்லியுமே தண்ணி விட்டால் மட்டும்தான் அதில் பூ அழகாக பூக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும். இதுக்கெல்லாம் டெய்லியுமே தண்ணி விடணும். இப்போ நாங்கள் சம்மர் ஹாலிடே அப்படின்றனால பசங்களை கூப்பிட்டுட்டு அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருந்ததா செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பழுத்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பசங்களுக்கு டெய்லி அதாவது வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டினியூவாக அந்த வேலையை நம்ம விடாமல் செய்வோம். டெய்லி தண்ணி ஊற்றுறது, அந்த செடியை பராமரிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். இப்போ லீவு அப்படின்றனால பசங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறது, அவங்கள பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் சரியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களையே நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வேலைகளை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துக்குவோம். அதனால் செடிகளும் நல்லா தழைஞ்சு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செடிகள்லாம் ரொம்பவே வாடி காஞ்சி போயிருக்கு. இந்த மணி பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா தழைஞ்சு வந்திருந்தது. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தண்ணி விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி காஞ்சி போச்சுன்னு பாருங்கள். இது தழைஞ்சு வந்துருந்தப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது திரும்பியும் நம்ம ரொம்ப அழகாக மாற்றி கொண்டு வரலாம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இந்த செடிகளை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக தழைஞ்சு வந்திருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம இந்த இடையில இருக்க அந்த காஞ்ச இலைகள், பழுத்த இலை, இந்த குச்சி இதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடிகள் ரொம்ப நல்லா தழைஞ்சு வரும். அதில் இருக்கிற இந்த காஞ்ச இலைகள்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வீட்டு முன்னாடி எதுக்காக நம்ம இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டில் எவ்வளோ ஒரு கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பூச்செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்.
அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் வந்து ரொம்ப சின்னது தான். நாங்கள் இப்போ மாடியில் இருக்கனால நிறைய செடிகள்லாம் வந்து வைக்க முடியாது இல்லையா. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி இடத்துலையே ஒரு கொஞ்சம் போல் செடிகள் வச்சு வளர்க்குறேன். எனக்கு செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பூச்செடி, செம்பருத்தி, அப்புறம் வெற்றிலை கொடி, சோத்துக்கத்தாழை, இந்த மாதிரி செடிகள் தான் இருக்குது வீட்டு முன்னாடி. போதும். அதாவது ரோஸ் செடியுமே நான் வாங்கி வச்சு வளர்த்தேன், ஆனால் அது வந்து வரல. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியலை. இந்த தண்ணி எதுவும் ரோஸ் செடிக்கு செட் ஆகலையா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் குறைஞ்சது ஒரு 20 செடிக்கு மேலே நான் ரோஸ் செடி வாங்கி வச்சு வளர்த்தேன், ஆனால் அது வந்து காஞ்சு போயிடுச்சு. அது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. இப்போ வெற்றிலை கொடி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தழைஞ்சி வந்திருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் பூஜை இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் இதிலேயே வந்து வெற்றிலை வந்து பறிச்சுக்குவேன். அவ்வளோ அழகாக தழைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதுலேயுமே இந்த ஓட்டையான இலைகள், காஞ்சி போனது, அப்புறம் கட் பண்ண மாதிரி ஒரு சில இலைகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பறித்து எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், நல்லாவும் தழைஞ்சி வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்லேயுமே வந்து நான் நிறைய செடிகள் வந்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் நர்சரி போனப்போ இந்த ஸ்டெப்ஸில் வச்சுருக்க செடி வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த செடியை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய டப்பாவில் வச்சோம். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி செடியை கிளைகள் விட்டு நிறைய செடிகள் வந்து நிறைய தழைஞ்சி வந்திருந்தது. இப்போ அந்த செடிகளை தான் நான் எடுத்து சின்ன சின்ன டப்பாவில் வச்சு இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே வச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது. இப்போ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடாமல் அந்த செடிகள் ஃபுல்லாக சாஞ்சு போயிடுச்சு. அதாவது ஸ்டிஃபாக நிற்காமல் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக சாஞ்சு நின்றுருந்தது. இப்போ அதுலேயுமே இந்த காஞ்ச இலையெல்லாம் பறிச்சுட்டு ரெகுலராக இனி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா தழைஞ்சி வரும் அப்படின்றதான். நான் உங்களுக்கு வந்து செடிகள் வந்து நல்லா தழையிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நானே வந்து இந்த மாதிரி செஞ்சால் செடி நல்லா வளருமா அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் வந்து வாசல் கூட்டி தெளிக்கும்போது ரெகுலராகவே வாசல் தெளிக்கிற தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் கலந்துக்குவேன். கொஞ்சம், அதாவது ஒரு பிஞ்ச் அளவு தான் அந்த தண்ணியில் கலந்து நான் டெய்லியுமே வாசல் தெளிப்பேன். அந்த வாசல் தெளிச்சுட்டு மீதம் இருக்க தண்ணியை மணி பிளான்ட்லேயும் அந்த வெற்றிலை கொடியிலையும் வந்து நான் ரெகுலராக வந்து ஒரு மாதமாக கண்டினியூவாக நான் ஊற்றிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள்லாம் வந்து பெரிய பெரிய இலைகளாக நல்லா தழைஞ்சி வந்திருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா மணி பிளான்ட் வந்து ரொம்ப குட்டி குட்டி இலையாக தானே இருக்கும், திடீர்னு எப்படி இவ்வளோ பெரிய இலையாக வந்தது, எப்பயும் நம்ம ஊற்றுற தண்ணி தானே அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம்தான் வந்து ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. நம்ம வந்து அதில் வந்து மஞ்சள் கலந்து ஊற்றுனனால அந்த இலைகள் வந்து நல்லா தழைஞ்சி வந்திருக்கு அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மஞ்சள் கலந்து ஊற்றுறனால அதில் இருக்க அந்த பூச்சி இதுகள்லாம் வந்து இதாகி செடிகள் வந்து நல்லா தழையும் அப்படின்றது வந்து என்னோடய அனுபவத்தினால வந்து நான் சொல்ல வரேன். அது கரெக்டான அதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு ஊற்றுற அந்த பூச்செடிக்கு ஊற்றுற தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் பூச்செடிக்கு வந்து ஊற்றி பாருங்கள். அது நல்லா தழைஞ்சி வரும். பூச்சி, அதாவது ஒரு சில செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி விழுந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் கலந்து தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போய் செடிகள் வந்து நல்லா தழைஞ்சி வரும். செடி வளர்க்குறது அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் தானே. அதுக்காகவே நம்ம வீட்டு முன்னாடி நல்லா குட்டி குட்டி செடிகள்லாம் வாங்கி வச்சு வளங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தாருமே நல்ல பெரிய வாழைக்காய் ஆயிடுச்சு. நீ அதையுமே வெட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லீவுமே முடிய போகுது. இனி ரெகுலராக நம்ம செடிகளை வந்து நல்லா அழகாக வந்து க்ரீனிஷாக மாற்றி வீட்டு முன்னாடி ரொம்ப அழகாக வந்து நம்ம வளர்த்துட்டு வரலாம். டெய்லியுமே வந்து தண்ணி ஊற்றலைனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது பூச்செடிக்கு வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது நல்லா தழைஞ்சி வரும். இந்த மாதிரி தான் நான் ரெகுலராகவே என்னோடய வீட்டில் வந்து இந்த பழுத்த இலைகள், காஞ்ச இலைகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி தெளித்து விட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம செடி ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த இலைகள்லையும் தண்ணி படுறனால அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் தழைஞ்சி வரும். என்னால் முடியல அப்படின்னாலும் என்னோடய பசங்க வந்து இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி விடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிகள்லாம் கொஞ்சம் தூசி பட்டிருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக தான் இந்த மாதிரி செடிகள் இலைகள் மேலே பட்டுற மாதிரி இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா பசுமையாக இருக்கும், செடிகளும் நல்லா தழைஞ்சி வரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். எனக்கு வந்து இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது.
அது வாங்கணும் அப்படின்ற ஆசை தான். அது கூடிய சீக்கிரம் வந்து வாங்கிடலாம். அது வரை இந்த மாதிரி தண்ணிகளை வந்து தெளித்து விட்டோம் அப்படின்னா செடி வந்து பார்க்குறதுக்கு நல்லா தழைஞ்சு வரும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து நான் நிறைய செடிகள் வந்து நான் வளர்த்துட்டு வரேன். வீட்டில் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நான் இன்டோர் பிளான்ட்ஸாகவும் நிறைய வளர்த்துருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். மணி பிளான்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டிலில் போட்டு ரொம்பவே தழைஞ்சு நல்லா அழகாக பார்க்குறதுக்கு தழைஞ்சு வந்திருக்கு. இன்டோர் பிளான்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அது ஒரு பதிவாக தர்றேன். இப்போ நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் குட்டி குட்டி செடிகள் வந்து வாங்கி வளங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.